வாங்கடா வாங்கடா, கிறிஸ்மஸ் வந்துருச்சு. இந்த தடவை எவன் சாக்கு வாங்க போறாங்கிறத நான் ஜூன் மாசமே யோசிச்சு வச்சுட்டேன். வேலையா இந்த மான்செஸ்டர்ல இருக்கிற சொட்டையை கூட்டு வா. ரைட்டு. கூட்டு வந்தாச்சா? இவனை ஏன்டா கூட்டு வந்தீங்க? டேய், நான் கேட்டது எரிக்டேனாகடா. அவன் எங்கடா போனா? அவனை சாக் பண்ணி 2 மாசம் ஆகுது. இப்போதைக்கு இவன் தான் சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். வேணுமா? இது 2 மாசம் ஆச்சா? இல்ல, இவனை நம்ப முடியாது. இப்ப தோக்குற மாதிரி தோத்துட்டு பின்னால வருஷலாம் அன்பீட்டன் ஸ்ட்ரீக்ல போயிட்டு பிஎல் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிரும். இருந்தாலும் எதுக்கும் ஓரமா வைங்க. அந்த 115ல என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம். அப்போ இவனாவே ஓடிடுவானா, இல்லை நம்ம வந்து இவனை குத்துவோமான்னு. சரி நெக்ஸ்ட் டே. ஏண்டா, மான்செஸ்டர் போய் ஒரு சொட்டையை கூட்டு வரான்னா அங்க இருக்கிற எல்லா சொட்டையும் கூட்டு வர. இவன் செல்சி கோச் இல்ல, அவங்க தான் நல்லா விளையாடுறாங்களேடா. செல்சியை பத்தி தெரிஞ்சுமா இந்த கேள்வியை கேட்குறீங்க? இந்த சீசன் ட்ரிபிளே அடிச்சாலும் இந்த மேனேஜரை சாக் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? டிசம்பர் வந்தாலே செல்சாக் மேனேஜர் இல்லாம இருக்கவே கூடாது. மண்டை கோளாறு பிடிச்சவங்க அவங்க. எதுக்கு இவனை ஆட் பண்ணி வைங்க, சாக் பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. அதுவும் கரெக்டு தான். சரி, ஓரமா வை. நெக்ஸ்ட். அட, நம்ம லூயிஸ் என்ரிக்கி நானே சொல்றேன். லீக் நல்லா விளையாடுறாங்க, ஆனா சாம்பியன்ஸ் லீக் ஒழுங்கா ஆடல, அதனால சாக்கு. அதானே? ஆமா பாஸ், எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆமாண்டா, இது என்ன கம்ப சூத்திரமா? வருஷம் பிஎஸ்ஜி பண்ற ஒரே வேலை இதுதான். அந்த லீக்ல எவன் வேணா ஆடு மேய்க்கலாம்டா, சாம்பியன்ஸ் லீக்ல முடியுமா? சரி, நெக்ஸ்ட். அட, நம்ம டான் கார்லோ. ஏன்டா, இவர் புருவத்தை தூக்கியே சமாளிச்சிருவாரு, இவரே எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தீங்க? தாத்தா பெரேஸுக்கு ரிசல்ட் வரலன்னா எவனா இருந்தாலும் வெட்டுவாரு. பிச்சைக்கார நிலைமையில இருக்கிற பார்சலோனா கிட்ட எம்பாப்பேவை வாங்கின ரியல் மேட்ரிட் 4-0ன்னு தோத்துச்சுன்னா ஒத்துப்பாரு அவரு? ஏதோ பாவம் எஃப்ரியை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு நாள்னு தெரியாது. கண்டிப்பா டான் கார்லோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாபி அலோன்சோ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எதுக்கு இவரை லிஸ்ட்ல வைங்க. அதுவும் கரெக்ட் தான். ஓரமா வை. அடுத்து ஹான்சி பிளிக்கா. ஏண்டா, லீக் ஆரம்பிச்ச 2 வாரத்துல ஏதோ பழைய பார்சலோனா வந்துருச்சு, 2008 பைபு அது இதுன்னு நீங்க என்னடா சாக் லிஸ்ட்ல வந்து நிக்கிறான்? ஆஹா, இந்த முறை மற்ற பிக் கிளப்ஸ்லேருந்து எதுவும் பேர் பெருசா தேரலனாலும் பார்சலோனா ரியல் மேட்ரிட் 2 பேருமே வந்து நிக்கிறானுங்க நம்ம லைன்ல. ஆனா ஆவானுங்களான்னு தான் தெரியல. இந்த தடவை ரொம்ப கலெக்ஷன் கம்மி. சரி, நெக்ஸ்ட். என்ன கர்மாந்திர பேருடா இது? ஆஞ்ச் போஸ்தகுலு. என்ன பேர்ரா இது? வாயிலே நுழைய மாட்டேங்குது. முதல்ல இவனை சாக் பண்ணுங்களா. எங்க ஊரு தெலுங்கு பாயுலு కోచ్ పొజిషన్లేందులు సాకులు పన్నాదలు వి సపోర్టులు గారు ஆஞ்சி போஸ்தகலுலு லூ. நாயுடு காரு, இவன் வெள்ளக்காரன் காரு. பேர்ல லூன்னு முடிஞ்சோடனே தெலுங்காரன் முடிவு பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் எல்லா பிளேயர்ஸையும் சொல்லிட்டு இருக்கீங்க போல. சரி, அப்புறம் வேற பிக் கிளப்ஸ்ல உசுருக்கு போடுற மேனேஜர்ஸ் இவ்வளோதான். இந்த தடவை ரொம்ப கம்மிப்பா. அவ்வளோதானா? ஒன்னே மற்ற மேனேஜர்ஸ்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. இல்லை, இவனுங்கெல்லாம் கொஞ்சம் உசுர கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான். இங்கே கம்பெனி வரணும்னு நான் எதிர்பார்த்தனே. எப்படியும் கேன் கேஸால கண்டிப்பாக அவனுங்க ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. தப்பிச்சிட்டானுங்களோ? ஜூன் மாதம் பார்ப்போம். இந்த தடவை நம்மள்ட்ட கலெக்ஷன் ரொம்ப கம்மி. பெரிய கிளப்லேருந்து எதுவும் வரல. இந்த மாதிரி ஃபுட்பால் சம்மந்தமாக ஸ்கிட் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.